முருகனே எங்களுக்கு ஒரு டேஷ், அதாவது அந்த வார்த்தை என்னால சொல்ல முடியாது. சரி, முருகனே எங்களுக்கு ஒரு டேஷ். அப்போ சீமான் அந்த வேடத்தில் நடிச்சா அப்படின்னு சீமானை இழிவுபடுத்ததான் நினைச்சு தமிழ் கடவுள் முருகனை வந்து இழிவுலாம் கிடையாது, கேவலமா பேசிருக்காரு. மதசார்பற்ற அரசியல், அதான் மதசார்பற்ற அரசியல். நம்ம சபா சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த பைபிள் படி நடந்ததுனால தான் தாவேக்கா ஆட்சி. என்ன பைபிள் படி நடந்துச்சு? எப்படின்னா இந்த சரத்துல ஒரு நாய் ஒருத்தருக்கிறான், அந்த நாய் என்னங்க பண்ணா, விஜய் கூட போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி 16 வயசு கீழே இருக்கிற பெண்களை வந்து ஆசை வார்த்தைகளை பேசி அவர்கிட்ட வந்து செக்ஷுவலா ஒரு அபியூஸ்மெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது வந்து பைபிள் படி நடந்துச்சா? 10 வயசு குழந்தை வந்து சென்னையில ஒருத்தர் ரேப் பண்ணான், அவன் என்ன தண்டனை கொடுத்தீங்க? அது வந்து பைபிள் படி நடந்துச்சா? உங்க ஆட்சியில வந்து என்னென்னமோ கேவலம் நடக்குது. ராணிப்பேட்டில் ஒருத்தர் வெட்டிருக்கான், உங்க தாவேக்க நிர்வாகி 2 பேரை போட்டு வெட்டிருக்கான், அது பைபிள் படி நடந்துச்சா? என்னங்க நீங்க பேசுறீங்க? அவர் வந்து கர்நாடகான்னு கேள்வி கேட்கறாங்க. அவர் தமிழர் கிடையாது, தமிழர் இல்லாத எப்படி தமிழரோட உரிமை பேசுவாரு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அறிவாளி அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, நிர்மல்குமார், அவர் ரொம்ப அறிவாளி ஆச்சு. அவரு தப்பா தகவல் பரப்பாதீங்க. அவர் வந்து கன்னடர் கிடையாது, அவர் தெலுங்கர். அமைச்சர் ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, ஆமா, உயர்ந்த முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, முதல் போட்ட அமைச்சர். ஆமா ஆமா ஆமா, விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இந்த கருத்தை கேட்டதுல இருந்து காங்கிரஸ்காரங்களாம் ஒரு பதட்டத்திலே இருக்காங்களாம். ஒரு சட்டமன்றத்துல பேசும்போது தென்னிந்தியாவில இருந்து ஒரு பிரதமர் வந்து நம்மளுக்கு வரணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ எனக்கு வந்து ஒரு மியூசிக் ஞாபகம் வந்தது மண்டைக்குள்ள. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா, சீமான் அவர்கள் வந்து சேயோன் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்க போறாரு. அதாவது சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காருல்ல, ஓகே, அந்த படத்துல வந்து நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து சமூக வலைத்தளங்கள்ல அப்படியே பரவலா வந்துட்டு இருந்தது. ஆனா உண்மையில அது வந்து அந்த படக்குழுவோ இல்ல அந்த தயாரிப்பு நிர்வாகமோ இல்ல சீமான் அவர்கள் தரப்புல இருந்தோ அந்த செய்தி வெளில வரல. எப்பயும் போல ஒண்ணு பரவல ஒரு பொருளி ஒண்ணு அந்த மாதிரி வந்து ஒண்ணு பரவிச்சு. இத பார்த்த ஒரு நாய் ஒண்ணு இருக்குது. நாயா? ஆமா. இந்த நாய் என்ன பண்ணணும், எப்பவுமே நாம் தமிழர் கட்சி இல்ல அந்த கட்சியோட அக்கா தங்கச்சிங்களா இருக்க நம்ம நிர்வாகிகளை அவதூறா பேசுறதுதான் இந்த நாயோட வேலை. தாரிக் அக்காவை கூட வந்து இழிவா பேசிருக்காங்க நாய். அதுவும் வந்து சொல்ல முடியாத வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. உண்மையில அவங்க வந்து எந்த இடத்துலயுமே வந்து கண்ணிய குறைவா பேசுறது கிடையாது. விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்கள வந்து இவ்வளவு கேவலமா பேச வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப இந்த நாயோட புத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா? இந்த நாய் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த செய்தி கேட்டுக்குது போல. இதுதான் வதந்தி எங்க இருக்குன்னே தெரியாதுல்ல, சுத்தினே இருக்கும். யாருன்னா வதந்தி பரப்புறாங்களா, அதை எடுப்போம்னு. இப்போ சீமான் வந்து முருகர் வேடம்ல நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே அந்த செய்தியை கேட்டு உடனே ஒரு பதிவு போட்டு நாய். என்ன பதிவுனா, முருகனே எங்களுக்கு ஒரு டேஷ், அதாவது அந்த வார்த்தை என்னால சொல்ல முடியாது. சரி, முருகனே எங்களுக்கு ஒரு டேஷ். அப்போ சீமான் அந்த வேடத்தில் நடிச்சா அப்படின்னு சீமானை இழிவுபடுத்ததான் நினைச்சு தமிழ் கடவுள் முருகனை வந்து இழிவுலாம் கிடையாது, கேவலமா பேசிருக்காரு. மதசார்பற்ற அரசியல், அதான் மதசார்பற்ற அரசியல். அதோட நிறுத்தல. இன்னொரு பதிவு என்னன்னா, வேலுண்டு பயம் இல்லை, மயிலுண்டு கறி இல்லை. இதெல்லாம் வந்து எந்த நினைப்புல அந்த நாய் இதெல்லாம் போடுது. அந்த நாய் எந்த நாய் தெரியுமா? டிவிகேவை சேர்ந்த ஐடி விங் நிர்வாகி மைக்கேல்னு ஒரு நாய். மைக்கேல், ஆமா, நல்லா இருக்கே, புது இனமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாய்களை கேவலப்படுத்த வேண்டாம், நன்றி உள்ள ஜீவன் அப்படி சொல்லிட்டு தோணுது. அப்போ அது வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு போடுதா. இப்போ தொடர்ச்சியா வந்து சமூக வலைத்தளங்கள்ல பெரிய கண்டனங்கள் எழும்புது. இவனை வந்து கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு. கைது பண்ணோன்னு உடனே காவல்துறை வந்து வழக்கு போடுறாங்க, அவன் மேல சிறப்பு வழக்கு போடுறாங்க. நம்ம என்ன கேக்குறோம்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அவர் பேசல, கீழே இருக்க யாரோ பேசினாங்க, அதுக்கு வந்து ஒரு வார்த்தை பேசுறாரு, இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாரு அப்படின்னு உடனே வீட்டுக்கு போய் கைது பண்ண நம்ம காவல்துறை ஏன் வந்து ஒரு மதத்தையோ ஒரு கடவுளை ஒரு நம்பிக்கையின் மீது அவதூறா பேசுறவங்கள கைது பண்ணாதது ஏன்? மரி வில்சன் அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு ஒண்ணு பேசியிருக்காரு. என்ன தெரியுமா? சட்டசபையில அவர் சரியா தமிழ் பேசல, உங்களோட உச்சரிப்பு சரியில்லை, தமிழை நீங்க ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு பான் கிறிஸ்டியனு, நான் வந்து பைபிளை படிச்சு வளர்ந்துருக்கேன், எனக்கு வந்து அது அன்பை போதிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. அதாவது அன்பை நான் வந்து படிச்சேன், அது நீங்க என்னதான் நீங்க தமிழை படிச்சாலும் தமிழ்ல இருந்து அன்பு உங்களால கத்துக்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் சொன்னாரு. நான் அன்பை படிச்சிருக்கேன், அன்பு எனக்கு போதிச்சிருக்கு, அது நீங்க எவ்வளவு தமிழ் படிச்சாலும் உங்களுக்கு அது வராது, உங்களுக்கு வராது, புரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
மதம் அப்படின்றது எப்போனா மாறிக்கொள்ளக்கூடியது. அது ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட முடிவு. நான் வந்து இயேசு கிறிஸ்துவ வணங்குறேன் அப்படின்னா என்னோட தனிப்பட்ட முடிவு. நீங்க வந்து இந்துவா இருக்கீங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட முடிவு. ஒருத்தர் இஸ்லாமியத்தை வந்து தழுவுறாங்க அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட முடிவு. இங்க கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் மொழி சட்டமன்றத்துல ஏன் ஒழுங்கா பேசப்படல? இது தமிழ்நாடு அரசு தானே, தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு விஷயம் தானே. இங்க தமிழ் மொழி ஒழுங்கா பேசப்படல. அதுதானே கேள்வியை கேட்கறாங்க. எங்க இருந்து இதுல கிறிஸ்டியானிட்டி வந்துச்சு? எங்க இருந்து வருது? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிஜேபியினுடைய பாவனி தான். பிஜேபி என்ன பண்ணுவாங்க, அங்க அவங்களுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்து வர்சஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்ற பாவனிலே பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்க பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. தமிழ் மொழி அது மட்டும் இல்லாம பிறப்பு இருக்குல்ல, பிறப்பை வந்து மதத்தை வச்சு அடையாளப்படுத்த முடியுமான்றது எனக்கு தெரியல. இல்ல, நிச்சயமா இல்ல. மொழி இனம் அடிப்படையில தான் வந்து அவனோட பிறப்பு வந்து அடையாளப்படுத்தப்படும். நான் வந்து தமிழன் அப்படிதான் நான் போயிட்டு கிறிஸ்டியன் சொல்ல முடியுமா? முடியாது. இந்துன்னு சொல்ல முடியாது. அப்ப வந்து மொழி இனம் அடிப்படையில தான் நம்மள அடையாளப்படுத்த முடியும். இப்போ நானுமே வந்து இங்கிருந்து நான் துபாய் போறேன், இல்ல கலிபோர்னியா எங்க போறேன், நான் போயிட்டு என்ன நான் வந்து தமிழன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், நான் கிறிஸ்டியன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். நான் எங்க போனாலும் என்ன என்னன்னு சொல்லுவாங்க, இவன் தமிழன், தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கான், இந்தியால இருந்து வந்திருக்கான், இதுதான் என்னோட ஐடென்டிஃபை. கரெக்டா? அப்படிதான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவான் ஒருத்தன். ஆனா இவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுறாரு. சட்டமன்றத்துல இதை பேசணுமான்னு கேட்டா எங்கேயுமே இதை பேசக்கூடாது. சட்டமன்றத்துல அறவே அதை வந்து ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயம் தான் இது. கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு மதம். மதத்தை வந்து வச்சு நீங்க மொழியை வந்து நீங்க என்ன சொல்றது, அதையும் ஒப்பிட்டு பேசுறது அப்படின்றது ஒரு முட்டாள்தனம், சுத்தமா அறிவில்லாத்தனம். அத என்ன சொன்னாலுமே அது வந்து எனக்கு என்ன சொல்றது, விவரிக்க முடியல. ஆமா, அந்த பைபிள் படி நடந்ததுனால தான் தாவேக்கா ஆட்சி. என்ன பைபிள் படி நடந்துச்சு? என்ன இந்த சரத்துல ஒரு நாய் ஒருத்தருக்கிறான், அந்த நாய் என்னங்க பண்ணா, விஜய் கூட போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி 16 வயசு கீழே இருக்கிற பெண்களை வந்து ஆசை வார்த்தைகளை பேசி அவர்கிட்ட வந்து செக்ஷுவலா ஒரு அபியூஸ்மெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது வந்து பைபிள் படி நடந்துச்சா? 10 வயசு குழந்தை வந்து சென்னையில ஒருத்தர் ரேப் பண்ணான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அது வந்து பைபிள் படி நடந்துச்சா? உங்க ஆட்சியில வந்து என்னென்னமோ கேவலங்கள் நடக்குது. ராணிப்பேட்ல ஒருத்தர் வெட்டிருக்கான், உங்க தாவேக்க நிர்வாகி 2 பேரை போட்டு வெட்டிருக்கான், அது பைபிள் படி நடந்துச்சா? என்னங்க நீங்க பேசுறீங்க? அதாவது இவங்க சொல்ற எல்லா கருத்துமே என்னவா இருக்கு தெரியுமா? இவங்க பேசுறது எல்லாமே வந்து என்ன சொல்றது, கிறிஸ்டியானிட்டி வச்சு பேசுறாங்க. இவங்க பேசுறது எல்லாமே வந்து எப்படி தோணும், ஆஸ் அ கிறிஸ்டியன் எப்படி ஃபீல் ஆகுது, என்னடா இவங்க கிறிஸ்டியானிட்டி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு இதுவாகுது. இவங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு இது மாதிரி மாத்திடுறாங்க, மொழிக்கும் ஒரு மதத்துக்கும் சண்டை மாதிரி. ஆமா, இவங்களோட பேச்சுக்கு இதே வந்து வேற இடத்துல எங்க நடந்து, இப்ப மகாராஷ்டிராவோ இல்ல வேற அந்த சைடு எங்க நடந்துச்சுன்னா என்ன ஆயிருது, ஒரு மத கலவரம் உருவாயிருக்கும். இவங்க பேசுற பாவனை ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுலயே இருக்கு நோக்கம் முழுக்க. ஆமா, ஆஸ் அ கிறிஸ்டியன் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா சுத்த முட்டாள்தனமா இருக்கு. இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து ஒரு கெட்ட பேரை கொண்டு வராங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா, அடுத்ததா வந்து சுதந்திர தினம் வந்து வரப்போகுது. ஓகே, அப்ப நம்ம சுதந்திர தினமா குடியரசு தினமா கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம தெரியல. ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம் தான். அப்போ சுதந்திர தினம் வரப்போகுது. சுதந்திர தினத்தை வந்து நாங்க வந்து எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா, எங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு மட்டும் சுதந்திரம் இருக்கு, எங்களுக்கு வேண்டாவா அப்படின்னு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த நரியுத்து அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பகுதியில கிட்டத்தட்ட 3 தலைமுறையா வந்து வாழ்றாங்க. அந்த இடத்துல வாழ்றாங்க, வசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பட்டா இல்ல, அதே சமயம் சாலை வசதியும் இல்ல. அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து பட்டா வேணும், சரி இந்த சாலை வசதியை சீர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குடியரசு தின விழா வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க. மாற்றத்தின் முதலமைச்சர் வந்து எல்லாம் தரேன்னு சொன்னாங்க. கருப்பு கொடி போட்டு நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அந்த போஸ்டர் எல்லாம் பார்க்க முடியுது. என்னன்னா 80வது சுதந்திரமா, எங்களுக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லையா, எங்களுக்கு வேண்டாவா அப்படின்லாம் அந்த கோஷங்கள் அந்த இது போடுறதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம இந்த மாற்றத்தின் முதல்வர் இருக்காரு, அவங்க என்ன சொன்னாரு, நாங்க வந்த உடனே பட்டா கொடுத்துருவோம் எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார்ல. ஏற்கனவே பூந்தமல்லியில கொடுத்தது நம்ம பார்த்தோம்ல. ஆமாமா, தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்லணும்னா, அங்கதான் கோட்டை விட்டீங்க, இந்த மக்கள் வந்து போராடுறான். ஆமா, அது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது, அதனால எங்களால எதுவும் பண்ண முடியல, கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவங்களுக்கு கோர்ட் ஆர்டர்லாம் இல்ல, தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கிறோம். சரி, இங்க மாற்றம்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம், நம்ம சொல்ல அவங்க சொல்லிக்கிறாங்க. இன்னொரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன, ஏற்கனவே வந்து நம்ம பார்த்திருந்தோம், ஜனநாயகனுடைய இருங்க சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மாற்றமான்னு ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர். ஆமா, வெங்கட நாராயணன். ஆமா, கர்நாடகா சார்ந்தவர். அவருக்கு இங்க வந்து தப்புங்க, என்ன சொன்னோம், அவர் வந்து கர்நாடகான்னு கேள்வி கேக்குறாங்க. அவரு தமிழர் கிடையாது, தமிழர் இல்லாத எப்படி தமிழர் உரிமை பேசுவாரு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அறிவாளி அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, நிர்மல் குமார், ரொம்ப அறிவாளியாச்சு அவரு. தப்பா தகவல் பரப்பாதீங்க, அவரு வந்து கன்னடர் கிடையாது, அவர் தெலுங்கர் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம நினைவுக்கு வருது. ஓகே, பாயிண்ட் வரலாம். அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அரசு பண்ணி கொடுத்து நம்ம அதை பார்த்திருக்கோம். மாற்றம் இப்போ இன்னொரு ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. என்ன மாற்றம் தெரியுமா, நீங்க சொன்ன உடனே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. நம்ம லியோ படத்தோடைய ப்ரொடியூசர். ஆமா, லியோ படத்தோட ப்ரொடியூசர் வந்து அந்த ஜெகதீஷ் பழனிசாமி, அவருக்கும் அரசு பணி. ஆமா, அது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, தனி செயலரா கொடுத்துக்கிறாங்க. ஆமா, அது ஒன்று கொடுத்தாங்களா. இன்னும் ஒரு சில இருங்க, இது கேட்டு சொன்ன எப்படி பட்டியல் இடுறோம் பாருங்க. இன்னும் இருக்கு, நம்ம பீஸ்ட் படத்தோட கேமராமேன். ஆமா, அவரு ஏதோ பரமம்சான் பேர் வரும், அவர் பேரு. அவருக்கும் அரசு பணி.
சிங்கர் வேல்முருகன் தெரியுமா? ஆமா, அந்த இதுல கூட டிவிக்கு கூட்டத்துல கூட ஒரு வாட்டி எல்லாம் பாடி இருப்பாரு. அவருக்கு அறநிலைத்துறையில வந்து ஒரு அரசு பணி. சரி. அப்புறம் வந்து இன்னொரு படம் ஒண்ணு புதுசா வந்துச்சுங்க, இந்த கோட்டு. அதான் அவர் பரப்பாரு, அந்த ப்ரொடியூசர் அவருக்கும் வந்து அரசு பணி. அர்ச்சனா கல்பாத்தி. ஆமா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மதிப்புக்குரிய அத படிப்பாளிகள் எல்லாருமே சொல்றது, டிஎன்பிசி படிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் சொல்றது என்ன அப்படின்னா, தயவு செய்தெல்லாம் படிக்காதீங்க, வேஸ்ட். போயிட்டு சினிமால ஒரு சான்ஸ் கேளுங்க. ஒன்னு ப்ரொடியூசர் ஆகுங்க, கேமராமேன் ஆகுங்க, இல்ல ஒரு சிங்கர் ஆகுங்க, இல்ல ஒரு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட், ஏதோ ஆயிடுங்க அப்படின்னா நிச்சயமா டிவிகள் சேர்ந்துருங்க. மாற்றத்தின் அரசுல வந்து உங்களுக்கு நிச்சயமா அரசு பணி உண்டு. நிச்சயமா உண்டு. அது ஏன் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா, சினிமாவில் தான் வந்து எப்படி அரசியல் பண்ணணும் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி நடிக்கணும். ஆமா. அடுத்து வந்து நம்ம அமைச்சர் ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, ஆமா, உயர்ந்த முதலமைச்சர் ஒருத்தருக்காரு, முதல் போட்ட அமைச்சர். ஆமா, விமர்சனம் வைக்கிறாங்களா, அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை கேட்டதுல இருந்து காங்கிரஸ்காரங்க எல்லாம் ஒரு பதட்டத்திலே இருக்காங்களாம். ஒரு சட்டமன்றத்துல பேசும்போது, தென்னிந்தியாவில இருந்து ஒரு பிரதமர் வந்து நம்மளுக்கு வரணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ எனக்கு வந்து ஒரு மியூசிக் ஞாபகம் வந்தது மண்டைக்குள்ள. யாருக்கு அந்த மியூசிக் ஞாபகம் வரும்னா, ராகுல் காந்தி இருக்காருல்ல, காங்கிரஸ். ஆமா, நான் இருக்கேன்டா, நான் தான்டா பிரதமர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார்ல. அப்போ அவரு காங்கிரஸ், மை டியர் காங்கிரஸ், பாத்துக்கோங்க, இனத்தின் எதிரியை பாத்துக்கோ அவங்க கூட கூட்டணி வச்சீங்க, ராகுல் காந்தியை வந்து இதுவா ஆக்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில வந்து தென்னிந்தியாவில இருந்து ஒருத்தர் வரணும்ன்றாங்க. அது யாரு எனக்கு நம்மளுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். ஆமா. இப்ப இவருக்கு தளபதி அவர் தாக்க போறாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவரோட மனநிலை எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இவருக்கு என்ன தெரியுமா, மாற்றம் இல்ல, இவருக்கு ஏமாற்றம் தான். ஆமா, அங்க இருந்தா பாச்சு இதை மதிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணானுங்க, இங்க என்னன்னா என்னமோ போங்க, மாத்தி ஏமாந்தான் போறீங்க. அடுத்துதான் நம்மளுடைய சபாநாயகர் அவர்கள். அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய மாற்றத்தின் முதலமைச்சர் வந்து கிள்ளி கொடுப்பவர் கிடையாது, அவர் அள்ளி கொடுப்பவர். என்ன தள்ளி கொடுத்தாராம் அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஆமா, கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? கஷ்டத்தை கொடுத்தாரு, அரசு வேலை. சினிமாக்காரனுக்குலாம் அரசியல் வேலை கொடுத்தாரு, அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணனுக்குலாம் அரசியல் வேலை கொடுத்தாரு, அதெல்லாம் கொடுத்தாருல. அதுதான் கொடுத்தாருல இல்லையா? அப்படிதான், அதுதான் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுப்பவர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நீங்க அள்ளியும் கொடுக்கணும் கிள்ளியும் கொடுக்கணும், இந்த கரூர்ல வந்து இறந்தவங்களுக்கு வந்து நீங்க அரசு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னீங்க. சரி, ஓகே, நான் இது பண்ணீங்க. இப்ப நம்மளுக்கு இன்னொரு இது இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கூட்ட நெரிசல்ல வந்து அடிப்பட்டவங்க இருப்பாங்களா, காயமடைஞ்சவங்க, அவங்களுக்கு வந்து நாங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா 2 லட்சம் தரோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை செஞ்சீங்களா மாற்றத்தின் சிஎம் சார்? அப்படின்னா அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தலா 2 லட்சம் சொன்னீங்களா, அதை முதல்ல கொடுங்க, எப்படிங்க அவங்களுக்கு காயமா ஆறி போயிட்டு இருக்குங்க, எப்படி கண்டுபிடிச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்கு. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சுத்தி இருக்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவங்க யாருன்னு ஒரு டேட்டாவை எடுத்தா ஒரு நாள் வேலைங்க. அது அப்படியும் இந்த சிசிடிவி எல்லாம் இருக்கும், அதை சிசிடிவில கண்டுபிடிச்சா இவங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும், அதனால அது பண்ண மாட்டாங்க. இல்ல, நீங்க அந்த தகவலை எடுத்தாலே போதும், அதுலயே வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். நிச்சயமா. அடுத்து வந்து மராத்தியர்கள் அப்படின்னு அவங்கள போற்றக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மராத்தி மொழி தெரியலனா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ரத்து அப்படின்ட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னடா இது மொழி தெரியலனா டிரைவிங் லைசன்ஸ் ரத்து பண்ணுவாங்க, என்ன புதுசா இருக்குது என்னடா இது அப்படின்னு யோசிச்சா, உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது என்னன்னா, அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு டாக்ஸி இல்ல ஆட்டோ ஏதோ ஒன்று ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க வருவாங்கல்ல பயணிகள் வருவாங்கல்ல, அந்த பயணிகள் கூட பேசுற அளவுக்காவது உங்களுக்கு வந்து மராத்தி மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா உங்களுக்கு வந்து 1 மாதம் வந்து டைம். ஓகேவா? அந்த டைமுக்குள்ள வந்து நீங்க மராத்தி மொழி கத்துக்கலனா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து 3 மாதத்துக்கு தடை. அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க மராத்தி மொழியை கத்துக்கலனா உங்களுக்கு வந்து நிரந்தரமா டிரைவிங் லைசன்ஸே கிடையாது, நிரந்தரமா லைஃப் டைம்க்கு. ஆமா, நிரந்தரமா டிரைவிங் லைசன்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு மராத்திய அரசு. அதாவது அவங்க நாட்டுல அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அவர் மானமுள்ள மராத்தி வாழ்றான். ஆமா, அங்க ஒருத்தன் ஆட்சி செய்யறாங்க உங்களுக்கு, அதனால வந்து என்ன பண்றான், அவருடைய மொழிக்கும் அவருடைய இனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம இதுலயும் ஒருத்தன் இருக்காங்க, மொழிக்கும் மதத்துக்கும் சண்டை உருவாக்கி இருக்காங்க. என்ன சொல்ல, நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, இவங்ககிட்ட பேசினாலும் பிரச்சனை இல்ல, சரி ஆட தெரியல சும்மா இருடான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. பேச தெரியல ஆனா பேசிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க. அடுத்துதான் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். ஆமா, அருண்ராஜ் அவர் வந்து ஒரு உபயோகப்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலாம், வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. அதுதான் சொல்லிருக்காங்க, மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வந்தாங்க. ஊனமுற்றோர் சொல்றதுனால பல விதமான என்ன சொல்றது, அவங்களுக்கும் வந்து அது வந்து அந்த வார்த்தையை தவிர்க்கணும் இந்த வார்த்தையை கொண்டு வரப்பட்டு. நிச்சயமா. ஆமா, என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவரா ஏத்துறோம், வந்து சமூக நீதி அரசு எல்லாம் பேசுவாங்க, எங்க சமத்துவ அரசு எல்லாம் பேசுவாங்க, ஆனா
மாற்றுத்திறனாளின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது நம்ம அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது போல, தெரியாது. நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சோ அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினது அப்படின்றது கண்டிக்கத்தக்கது. அதை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது, கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தொடர்ச்சியா இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது. ஆமா, புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க திரும்ப சொல்லுவாங்க, போன ஆட்சியில புறக்கணிக்கப்படலையா, நீங்க வந்து 200 ரூபாய் ஊப்பிகளா மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்க. நம்ம என்ன கேள்வி, புறக்கணிக்கப்பட்டதுனால தானே சட்டசபையில தீர்மானம் ஏற்றுனீங்க. அப்ப புறக்கணிக்கப்படுதுன்னு உங்களுக்கும் தெரியுது. அவங்க பதிலா நீங்க மாற்றமா வந்தீங்க, நீங்களும் அதே பண்ண, அந்த தப்பு பண்ண எப்படி? இப்போ வந்து நீங்க சட்டசபையில தீர்மானம் எதற்கு ஏற்றுனீங்க? எதுக்கு? தமிழ் புறக்கணிக்கப்படுது தானே, தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுதுன்னா. அப்போ அந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் வந்து ஒண்ணு போட்டாங்களே, இனிமே எல்லா இடத்துலயும் முதல்ல பாடப்படணும் அப்படின்னு போட்ட 2 நாள்லயே ஒரு அரசு நிகழ்ச்சியில, தாவேக அமைச்சர் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில 2வது இடத்துல பாடப்படுது. என்ன ப்ரோ இது? எதுக்கு போட்டீங்க? பேசாம அதுக்கு இது சொல்லுவாங்கல்ல, பாத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த தீர்மானத்தை. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த தீர்மானம், இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது இருக்கு பாத்தீங்களா, மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்கு, அங்க வந்து அந்த பட்டமளிப்பு விழா நடந்தது. அப்ப வந்து ஆளுநர் அங்க கலந்துக்கினாரு. அப்ப வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சா. அப்ப நம்ம கடுமையா அதை பேசியிருந்தோம். இப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணித்த ஆளுநரை தாவேக அரசு புறக்கணிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும். எப்படி புறக்கணிப்பாங்க? எதுக்குன்னு கேளுங்க. இப்ப வந்து நம்ம ஆளுநர் இருக்கார்ல, ஆளுநர் மாளிகையில வந்து தேநீர் விருந்தான். அதுக்கு வந்து தாவேகா வந்து போகுமா போவாதான்? அதான் என்னோட கேள்வி. தமிழ் தாய் வாழ்த்து அவர் புறக்கணிச்சிட்டாருப்பா, நம்ம அவரை புறக்கணிக்குமா? புறக்கணிக்காதா? அவங்களுக்கு அப்படி என்னன்னே தெரியாதுங்க. அவங்களுக்கு நம்மளோட இன்னும் என்னன்னு தெரியல, மொழி என்னன்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. அவங்க எப்போ மொழியும் மதத்தையும் வந்து ஒண்ணு சேர்த்து பேச ஆரம்பிச்சாங்களோ, எப்போ ஒரு மத கலவரத்தை உருவாக்க ட்ரை பண்ணாங்களோ, அப்பயும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுவும் இல்லாத அடிப்படையே தெரியாம ஒரு முட்டாள் கூட்டம் வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் எப்படி அவங்களுக்கு புரிஞ்சிடும்? அதான் நம்ம என்ன கேட்கணும்னா, ஆளுநரை நீங்கள் புறக்கணிப்பீர்களா, புறக்கணிக்க மாட்டீர்களா? புறக்கணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்துனா என்னன்னு தெரியாது. அது எதனால வந்து அது பாடப்படுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால வந்து அவங்ககிட்ட அந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்றது வேஸ்ட் தான், தப்பு, நம்மளோட தப்பு. அவங்க அடுத்துதான் வந்து அண்ணன் தீரன் திருமுருகன் அவர் வந்து ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாரு. எது அப்படின்னா, கரூர் சம்பவம். அந்த 40 பேர் உயிரிழந்தாங்க. அதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து அரசு பண்ணி தரேன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து வந்து அண்ணன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. இங்க இருக்கிற மதுரை நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த ஆணை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. இப்ப அங்க என்ன சொன்னாங்க, அரசு தரப்புல மேல்முறையீடு ஒன்று பண்ணிருக்காங்க. இப்போ அங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இடைக்கால தடை ஒன்று கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க தீர்ப்புக்கு தடை. அந்த தீர்ப்புக்கு தடை. ஓகேங்களா? அது வந்து ஃபைனல் ஜட்ஜ்மென்ட்ல எதுவும் வரல. அதுக்குள்ளே வந்து காதுல வந்து காதுல பிளட்டே வருது. ஏம்பா நான் என்ன சொல்றேன், அது வந்து இடைக்கால தடை தான், அவ்வளவுதான், தீர்ப்பு கிடையாது. இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. இன்னும் வந்து 2 ஹியரிங்லாம் இருக்கு. இன்னும் வந்து 2 பேர் ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாங்க. அவங்க தரப்புல இருந்து இவங்க தரப்புல இருந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ள ஏன் கத்துறீங்க? முடியல, காதுல பிளட்டே வருது, கிச் கிச் கிச்னு கத்தி நிக்கறாங்க. சோ அதனால தெளிவா எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு பேசினாக்கா நலமா இருக்கும். அதான் நம்ம வந்து தாவேக அரசு பார்த்து கேட்கிறோம், மத சார்பற்ற சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க, ஆனா நடக்கிறத பார்த்தா எந்த மத சார்பும் இருக்குதா இல்லையானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க வந்து சமீபத்துல போதை இல்லா தமிழகம் அப்படின்னு ஒரு கூட்டம் எல்லாம் போட்டார்ல, பாத்தீங்களா? குளைச்சல்ல பள்ளி படிக்கிற பெண்கள், மாணவர்கள், மாணவிகள்லாம் வந்து சரக்கு அடிக்கிறது நம்ம பாக்குறோம். ஏற்கனவே திமுக அரசுல இது நடந்துச்சு, இப்போ இது நடக்குது. கேட்டா மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நாங்க வந்து ஒட்டுமொத்தமா இந்த இது வந்து சட்ட ஒழுங்கை வந்து நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க குடியாத்தத்துல காவலர் இருக்காங்களா, தலைமை காவலர் பெண்ணு, அவங்கள வெட்டுறான். எப்படி அந்த சிங்க பெண் படை என்ன பண்ணுது, எங்க இருக்கு, ரீல்ஸ் மட்டும் தான் போடுறதுக்கு சுத்தி அந்த வெட்டுறானா. தாவேகாவை சேர்ந்த சோளிங்கர்ல ஒரு நிர்வாகி இருக்காரு, அந்த நிர்வாகி 2 பேரை வெட்டுறாரு. அவரு கைது இன்னைக்கு காலையில. எங்க சிங்கப்படை பெண் எங்க காணோம், புரியல, எனக்கு தெரியல. சட்ட ஒழுங்கு எங்க இருக்கு, எங்க சரியா இருக்கு, நீங்க தான் மாற்றமா? எப்படிங்க பள்ளி மாணவர்கிட்ட போய் ஐடி கார்டு எங்க, யூனிஃபார்ம் எங்க, அது போய் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நின்னு நான் பார்க்கவே இல்லை எங்கேயுமே. நம்ம என்ன தாவேக அரசு பார்த்து கேக்குறோம்னா, உண்மையிலே இது மாற்றம் தானா இல்ல ஏமாற்றமா? வாட் ப்ரோ? சரி, ராங் ப்ரோ.